Yeah.
என்ன பாச்சு உங்களுக்கு? காஃபி குடிக்க இவ்ளோ பெரிய ஹோட்டலா? ஒருத்தர் இங்க வர சொல்லி இருக்கம்மா, அதனாலதான். வா அங்க உட்காரலாம், வா. Can you please get us some coffee? Yes, madam. And I'll look into it and order further. Okay, madam. Hi. Hi, excuse me. I'm Kumar from Texas. You must be Varadarajan, JNU professor, right? She must be Raji, alias Rajalakshmi. Hi, baby. நீங்க? பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கேன். I mean, உங்கள. Relax, ma'am. என்ன பத்தி நான் சொல்லணும்னா, I'm a cool guy. டெக்சாஸ்ல monthly $10,000 சம்பாதிக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். மார்ட்கேஜ்ல ஒரு 4 bedroom ஹவுஸ் கூட இருக்கு. Nothing more to say. Tell me about you, baby. ஏன் பசில்டாவே இருக்கீங்க? Do I look like an alien? Sort of. அப்படி இல்ல, முதல் மீட்டிங்லயே இவ்வளவு ஃப்ரீயா பேசுவீங்க பழகுவீங்கன்னு எதிர்பார்க்கல, அதான். அமெரிக்கால பேசலனா நம்மள தூக்கி சாப்பிடுவாங்க. ராஜி, நீங்க காலேஜ் ஃபைனல் இயர் தானே? காலேஜ்க்கு ஒழுங்கா போவீங்களா இல்ல சினிமா ஃப்ரெண்ட்ஸ்னு பங்க் அடிச்சு சுத்துவீங்களா? Of course. பங்க் பண்றது உண்டு. ஆனா போற இடம் லைப்ரரி. அப்போ நீங்க பெரிய படிப்பாளியா? உங்களுக்கு பிடிச்ச ஆத்தர்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இங்கிலீஷ் கிளாசிக்கல்ஸ்ல பிஜி வுட்ஹவுஸ், ஷேக்ஸ்பியர், சார்ல்ஸ் டிக்கன்ஸ். கதை புஸ்தகத்துல வேலஸ், ஆர்ச்சர், அயன் ரண்ட். லேட்டஸ்ட்ல டான் பிரவுன், போலோ கொஹெலோ. அண்ட் போய்ட்ரியில ராட்டர், ஷெல்லி, எமிலி டிக்கன்ஸ். போதுமா லிஸ்ட்? இல்ல தமிழ் ஹிந்தி லிஸ்டும் வேணுமா? வாவ், அன்பிலீவபிள். பிராட்பரியில நிஜமாவே படிச்சிருக்கீங்களா இல்ல ஃபேக் பண்றீங்களா? எங்க கம் ஆன் ராஜி, 2 லைன் சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமா போலாம். போ. சார், ராஜி ஒரு நிமிஷம். சார் இல்லைங்க சார், JNU ப்ரொஃபசர் சார். ஏங்க, அவ கேள்வி கேட்டா நீங்க எதுக்கு இங்க கோவப்படணும்? இவ காலம் பூரா புஸ்தகத்தையே கட்டிட்டு அழுவறதுக்கு அந்த பதிலையே சொல்லி தொலைக்கட்டுமே. என்ன குறைஞ்சிருவாளா? வர கோவத்துக்கு ஒண்ணு. உங்க கோவத்தால என்கிட்ட தான் காமிப்பீங்க. பொண்ணுங்களுக்கு எல்லாம் செல்லத்தை கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. அதனாலதான் சுதந்திரம் சுயமரியாதை என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. உங்க 2 பேர் பிடிவாதனால இன்னொரு நல்ல மாப்பிள்ள போயாச்சு. எனக்கு அமெரிக்கா போற வாய்ப்பும் போயாச்சு. ஐயோ, உனக்கு எப்படியாவது அமெரிக்கா போகணும்னு ஆசையா? சொல்லு, என்ன வித்தாவது உனக்கு விசா வாங்கி அமெரிக்கா அனுப்பிச்சுடுறேன். அதுக்காக ராஜியோட லைஃப பலியாக்கிடாதம்மா. கிறுக்கு உங்க பொண்ணுக்கு மட்டும் இல்லங்க, உங்களுக்கும் தான். வந்தவன் நமக்கு ஏத்த மாப்பிள்ளை இல்ல, இதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சார். எப்படியே போங்க, எனக்கு தான் வந்துச்சு. உங்க பொண்ணு வாழ்க்கை உங்க முடிவு. ஏன் இப்படி பேசுற? கண்காணாத இடத்துல நம்ம ராஜியை கொடுத்துட்டு நாம இப்படி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஆமா, ஊர் உலகத்துல பொண்ணு யாரும் அமெரிக்கா மாப்பிள்ளை கொடுக்கறதே இல்லையா? உங்களுக்கு இஷ்டம் இல்லன்னு சொல்லுங்க. ஐயோ, அது இல்லடி. நம்ம பொண்ணு ஒரு ஹோம்லியா, கட்டுப்பட்டியா, உலகமே தெரியாம வளர்த்துறோம்ல, அதான் அவ்வளவு தூரம் கொடுக்க பயமா இருக்கு. ஹோட்டல்ல மீட் பண்ணன, அவன் ஒரு படிச்ச முட்டாள். அவன் பேச்சும் செய்கையும் கொஞ்சம் கூட சரியில்லை. ராஜி சொல்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? அவளுக்கு அப்படி ஒண்ணும் வயசாகலையே. வயசு ஆகலையா? அவ வயசுல நான் ராஜியை பெற்று 2 வருஷம். ஏய், மார்னிங் சார். மார்னிங் 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 சார். மார்னிங். உடனே வா. Hi Arjun. What a pleasant surprise. கோயம்புத்தூர்ல இருந்து எப்ப வந்த? Just now. ஏதாவது செக்ஸ் இமிடியேட்டா சைன் பண்ண இருந்தா கொண்டு வா. நான் இப்போ 12 o'clock ஃளைட்ல டெல்லிக்கு போறேன். என்ன விளையாடுறியா? நேத்து தானே டெல்லில இருந்து வந்த. டெல்லி. What's up man?
ஏதாவது பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறியா? சம்திங் மோர் இன்ட்ரெஸ்டிங். பொண்ணு பார்க்க போனேன். வாட்? பொண்ணா? ம் அப்பா அம்மா காயத்ரி பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? பிடிச்சிருக்கு. உனக்கு மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கோ? அதை பற்றி உனக்கு என்ன? நீ போய் என் வேலையை கவனி. இங்க வா. தடாலடியா முடிவெடுத்துட்ட போல இருக்கு. என் முகத்தை பார்த்து ஜோசியம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சைன் பண்ண வேண்டிய பேப்பர்ஸை கொண்டு வரியா? ஐ ஹாவ் எ டவுட். அந்த பொண்ணுக்கு ஒன்னு பிடிச்சிருக்கா? பிடிச்சிடும். நீ என்ன வேணாலும் செய்வ. ஐ ஆல்மோஸ்ட் ஃபர்காட். இன்னைக்கு காலைல 9 மணிக்கு பாஸோட கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு. உன் புது காதல் பரபரப்புல இத மறந்துடாத. பாஸ் இப்போ எந்த ஊர்? நீ இந்தியால சுத்துற மாதிரி பாஸ் ஃபாரின்ல சுத்துறாரு. இப்போதைக்கு ஹீ இஸ் இன் ஜெர்மனி. நாளைக்கு ஹாங்காங் கிளம்புறாராம். அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாரு. சரி, நீ என்ன இருந்தாலும் எனக்கு 8 மணிக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பு. ம் Okay, fine. I have one last question. சீரியஸா அந்த டெல்லி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? எஸ், நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த டெல்லி பொண்ணு தான் என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். அப்படின்னா I think that's enough. You can go. The temperature you feel every day is the temperature of the atmosphere. The degree of hotness and coldness is measured in thermometer. ஏய் ஆட்டோ வந்தாச்சு, என்ன ரெடி ஐயோ பண்ணிருக்க? கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. ஐயோ பரவாயில்ல விடுமா, ஆட்டோல ஷார்ட் பின்னி விடுவா. பை பை. சீக்கிரம் சீக்கிரம் ஓடு. தேங்க்ஸ். ஓடு ஓடு ஓடு. முதல்ல ஆட்டோ நிக்க சொல்லு போ. டீக்கே. ஐயோ ஆட்டோக்காரன் போயிட்டானே. இன்னைக்கு பஸ்ல தான் போகணும். அவள தலைய வாது பின். எங்க போனாரோ? ராஜி ராஜி ஏண்டி அவளுக்கு தலைய வாது பின்னி விட்டுருக்கலாம்ல. ஒரு பக்கம் பின்னிக்காமே போறாவ பாவம். சாரிமா, நான் இன்னும் பேப்பர் படிச்சு முடிக்கல. கீழே டிஸ்டர்பன்ஸா இருந்தது, அதான் இங்க வந்தேன். எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் உனக்கு உன் வேலை மட்டும் நிக்க கூடாது. இன்னைக்கு உனக்கு காலேஜ் லீவ் தானே? ம், அப்படிதான் என் கூட கிச்சன்ல வந்து புதுசா ரெசிபிஸ் எல்லாம் கத்துக்கோ. போன வாரம் கத்து கொடுத்த 47 புள்ளி கோலத்தை கண்டினியூ பண்ணு. அதை விட்டாச்சு. அப்புறம் அந்த ராஷ்மி ஆண்டி புதுசா ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்களாம். அது எப்போன்னு கேட்டு விசாரிச்சு சேர்ந்துக்கோ. அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது உண்டா? ஏன் இப்படி போர் அடிக்கிற? இதுல என்னடி போரு? நாளைக்கு கல்யாணம் புருஷன் வீட்டுல போய் குடுத்தன நடத்த போற பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியலன்னா சிரிக்க மாட்டாங்க. எனக்கு கல்யாணம் நடக்கிறப்ப பாத்துக்கலாமா? விடு. கல்யாணம் உனக்கு எந்த நிமிஷம் வேணாலும் நடக்கலாம். சித்திரை மாசத்துக்குள்ளே முடிஞ்சாலும் முடியலாம். உனக்கு குரு பலன் வந்தாச்சுன்னு ஜோசியர் சொல்லிருக்காருடி. என்ன இந்த வீட்டை விட்டு துரத்ததுல உனக்கு என்ன இவ்ளோ ஆர்வம்? ராஜி, கல்யாணம் பண்றதுனா வீட்டை விட்டு துரத்துறதா? அது எங்க கடமடி. உன்னை நல்ல ஸ்கூலு காலேஜ்னு பார்த்து சேர்க்கறோம்ல, அது மாதிரிதான் இதுவும். உன்னை ஒரு நல்லவங்கிட்ட புடிச்சு கொடுத்துட்டா எங்க பொறுப்பு தீந்துரும்ல. உன் பொறுப்பு தீரணும்னு என்ன புடிச்சு கடல்ல தள்ளி விடுவியா? நான் இன்னும் அந்த நீச்சலுக்கு பழகலம்மா. Why don't you understand? எல்லாம் தானா கத்துப்பேன். இது என்ன பெரிய கம்ப சூத்திரமா? பொண்ணுன்னா கல்யாணம், கார்த்திகை, புருஷன், மாமியாரு, குழந்தை, குட்டி, இதெல்லாம் தான் வாழ்க்கை. வளராதம்மா. அந்த மாதிரி ரொட்டீன்ல சிக்கிக்கிட்டு என்னால அவஸ்தைப்பட முடியாது. எனக்கு இன்னும் எவ்வளவு புக்ஸ் படிக்க வேண்டி இருக்கு தெரியுமா? பேலஸ்ல 4, ஆர்ச்சர்ல 3, குஷ்வந்த் சிங் 3, ஷோபா டே 4, தீஜால 5ன்னு போய்கிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்னா நான் லைப்ரரியில இருந்து எடுத்து படிச்சு முடிக்கிறதுக்கே இந்த சம்மர் வந்துரும். அப்புறம் புது செட் ஆஃப் புக்ஸ் வேற ஆரம்பிக்கணும். ராஜி, கதை புக்கே வாழ்க்கை ஆயிடாதுமா. இங்க படிக்கிறது அங்க போய் படி. அங்கன்னா யார் வீட்லயோ வா. எங்க போனாலும் இப்படி ஃப்ரீயா படிக்க முடியுமா? யார் வீட்லயோ கிடையாது. அது உன்னோட வீடு. ம்ஹும். என்னால அப்படிலாம் யோசிக்க கூட முடியல. என் வீடுனா நீ, அப்பா, பிரியா 3 பேர் இருக்கணும். அப்பதான் அது என் வீடு. பைத்தியக்கார பொண்ணே. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போற வீடு தான் நிரந்தரமான வீடு. அங்க நான் அப்பெல்லாம் 4 நாள் கெஸ்டா வந்து இருக்கலாம். அதுக்காக அங்கேயே டேரா போடவும் முடியாது. இப்ப என்ன உனக்கு? என் படிப்பு, சந்தோஷம், சுதந்திரம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு எங்கேயாவது உடனே தள்ளி விட்டுறணும்.
அங்க போய் சமைக்கணும், குடும்பம் நடத்தணும், கரெக்டா 10 மாசத்துல புள்ளையும் பெத்து ஈர நாப்கின் மாத்தணும். கல்யாணம்ன்ற பேர்ல ஏமா என்ன ஒருத்தங்கிட்ட அடிமையாக்குறீங்க? அப்படின்னா நான் இந்த வீட்ல அடிமையா? முதல்ல இந்த அடிமை உரிமன் பேசுறதெல்லாம் நிறுத்து. நம்ம வீட்ல அப்பா தான் சம்பாதிக்கிறாரு. ஆனா நான் என்ன சமைச்சு போடுறேன்னு அதை வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுவாரு. இந்த வீட்ல எந்த பிராண்ட் சாமான் வாங்கணும்ன்றதுல இருந்து எந்த பேங்க்ல சேமிக்கணும்ன்றது வரைக்கும் என்னோட சொல்லுக்குதான் மதிப்பு. போமா. ஒரு பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கை தாண்டி கௌரவம். ராஜி, பொண்ணுன்னா புகுந்த வீட்டுக்கு போய் தாம்மா ஆகணும். ஆரம்பத்துல கஷ்டமோ நஷ்டமோ, அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை அங்க உருவாக்கிக்கிறோம் பார், அதுலதான் சந்தோஷமே. என்ன புரிஞ்சுதா? எனக்கு கொஞ்சம் தனியா விடுமா? தனியா இருக்கேன்னு எதையாவது மனச போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. ப்ளீஸ் போதுமா, நிறுத்து. இன்னைக்கு புதன்கிழமை கோவில்ல போய் வழக்கு போட்டு வரணும். செவ்வாய்க்கிழமை தானே வழக்கு போடுவோம். ஏண்டி, இதெல்லாம் கூட உன்னோட வேலைஸ்லயும் குஷ்வன் சிங்லயும் போட்டிருக்கா? புதன்கிழமையே விளக்கு போடலாம். இதெல்லாம் மட்டும் பேச வந்துரு. ஹாய். Hi. ஹே ஹே பிரியா, என்ன தெரியல, அன்னைக்கு உங்க வீட்டுக்கு உங்க அக்காவை பொண்ணு பார்க்க இந்த கல்யாணம் நடக்காது. I know. ஸ்கூல்ல இருந்து வரியா? இல்ல, சும்மா பொழுது போகலன்னு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு பேக்க மாட்டிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கேன். போதுமா? தேவையில்லாம ஓவரா சீன் போடுறாரு. ராஜி அப்செட் பண்ணது கரெக்ட் தான். லூசு கேள்வி, லூசு சிரிப்பு. You have a nice sense of humor. Thanks. Nice meeting you. Bye. Hey, wait. வீட்டுக்கு தானே போற? Let me drop you. வேணாம். உங்க வீட்டு மாப்பிள்ளையா கேட்கல, ஒரு மனுஷனா டிராப் பண்ணலாம்ல? அதுக்கு இல்ல. No thanks. Bye. Come on பிரியா, let me drop you. உன் வீட்ல ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, தெருமுனையில டிராப் பண்ணிடுறேன். ரொம்ப யோசிக்காத, வா. Come on. Good girl. வா. ஃப்ரண்ட்ல உட்காரு. ஹலோ. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்க? ரிலாக்ஸ். குட். சீட் பெல்ட் டெல்லியில் கம்பல்சரி. மின்ட்? No. ஓகே. ஏதாவது பேசுறது? ஓ, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுறது இல்லையோ? குட் பாலிசி. இந்த புக்கை புரட்டிக்கிட்டு soon we'll be home. Hey, I can't believe this. ஏன்? ராஜி இத படிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. 6 மாசமா லைப்ரரியில இந்த புக்கை தேடிக்கிட்டு இருக்கா. I see. என் பிக்கி பேங்க் உடைச்சு இந்த புக்கை வாங்கினாலும் வாங்கிடுவா. பலே கில்லாடி. ஓ, வந்துட்டோமா? Yep. Thanks. Bye. பிரியா, one second. இந்த புக்கை நீ எடுத்துட்டு போ. வேணாம். உன் பிக்கி பேங்க் உடையாம இருக்கணும்ல? அவ என் மண்டையை உடைச்சிருவாளே. ஜஸ்ட் லெண்டிங் தான். உன் அக்காவை படிச்சுட்டு திருப்பி தர சொல்லு. நை. அப்ப திருப்பியே தர வேணாம்.
அவங்களே வச்சுக்க சொல்லு. அரே நெய் யார், வீட்டுக்கு போனா எனக்கு தான் அடி விழும். விழாது, அதுக்கு நான் கேரண்டி. இதுல நம்பர் எழுதியிருக்கேன். உன் அக்கா படிச்சப்புறம் ஃபோன் பண்ணா இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்ல கூட வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க சென்னை போயிட்டீங்கன்னா கூப்பிட சொல்லேன், எங்க இருந்தாலும் வந்து வாங்கிக்கிறேன். பாய். பாய். இந்தாங்க. शुक्रिया. आपको क्या चाहिए? क्यों मेरे पीछे पीछे आ रहे हैं? நீங்க பேசுற பாஷை எனக்கு சுத்தமா வராது. தமிழ் ஆர் இங்கிலீஷ் ப்ளீஸ். உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? ஐயோ, கைய கண்ணுல வச்சிடாதீங்க, எரிய போகுது. ஓ, வச்சிட்டீங்களா? பரவாயில்ல, எலுமிச்சம்பழத்தை தொட்ட கை தானே, எரிஞ்சா தப்பு இல்ல. ஏன்னா அந்த காலத்திலேயே கண்ணு குளிர்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக 2 சொட்டு எலுமிச்சம்பழத்தை கண்ணுல பிழிஞ்சிப்பாங்களாம். இட் கிளியர்ஸ் யுவர் ஐஸ் as well. குறிப்புக்கு நன்றி. தேங்க்யூ. வெயிட் இஸ் ப்ளீஸ். நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். வாட்? என் பேர் நாராயணன். வீட்டில் எல்லாரும் நானா கூப்பிடுவாங்க. இந்த ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முழுசா 1 மாசம் ஆகுது. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களையும் இங்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? நீங்க நிறைய புக்கு படிப்பீங்கன்னு தெரியும். உங்களுக்கு எப்படி? விஷயம் இருக்கு. கீதை படிச்சிருக்கீங்களா? நீ கீதையை தவிர எல்லா புத்தகங்களையும் படிச்சிருக்கீங்க. நான் கீதையை மட்டும்தான் படிச்சிருக்கேன். அதுவும் அந்த 18வது சாப்டரை தலைகீழா சொல்லுவேன். ஒவ்வொரு செயலுக்கும் கர்மா, கர்த்தா, மனம்னு 3 உண்டு. நான் உங்களை பார்க்க வந்தது கூட ஒரு செயல் தான். இதோட கர்மா யாரு, கர்த்தா யாரு? எனக்கு எதுவும் புரியல. இன்னுமா புரியல? கர்த்தா உங்க பேரண்ட்ஸ். அவங்க தான் இங்க உங்களை என்ன பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணாங்க. டார்லிங். கண்ணே, உங்களைத்தான் நாங்களத்தான் கூப்பிட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ராஜி, இங்க இருக்கீங்களா? அப்படியே இரும்பு துண்ட காந்தம் இழுக்கிற மாதிரி இழுத்துட்டீங்களே. அதாவது சீத்தை இருக்கிற இடம் தான் ராமருக்கு மிதிலைன்னு சொல்லுவாங்க. ஏதோ உளறிட்டேன்னு நினைக்கிறேங்க. அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்தாலே உளரணும் போல தோணுதுங்க. இருக்கட்டும், ஆனா நீங்க ஸ்லிம்மா சிக்குன்னு இருக்கிறத பார்த்தா நீங்க யோகாசனம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதா? தெரியாட்ட பரவாயில்ல, எனக்கு நல்லா தெரியும். காலையில 2 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 9 மணி வரைக்கும் வளைச்சு பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களையும் வளைக்க வைக்கிறேன். காலையில எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம், சாப்பாட்டுக்கு பச்சை காய்கறிகள், பழங்கள், அப்புறம் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா கீத கிளாஸ்னு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழலாம். சிம்பிளி கிரேட் கப்புள் பேர் எடுக்கலாம். எஸ் டார்லிங், ஐ மீன் இட். ஏமா, யாரம்மா தேடுற? வேற ஏதாவது மாப்பிள்ள வரானா? இல்ல வீடு, ஹோட்டல், கோயில், ஒரு இடம் பாக்கி இல்லையா? ராஜி, ஒரு நல்ல காரியம் கோவில்ல நடக்கணும்னு நினைச்சேன். அது தப்பா? தப்பில்ல, எதுவுமே தப்பில்ல. உன்னை நம்பி வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? நீ புதன்கிழமை விளக்கு போடலான்னு சொன்ன பாரு, அப்பவே உன்னை சந்தேகப்பட்டிருக்கணும். இப்ப என்னடி பண்ணணுங்கிற? பஸ்மா, பஸ்.
ஏய் ஏடா ராஜி, அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது? ச்சே, என்ன பொண்ணு இவ? அத்தை ம், ம். சொதப்பிட்ட போ. 2 நாள்ல லெட்டர் போடுவீங்கல்ல? ம், போடுவீங்க. ஓ வந்தது பெண்ணா வானவில் தானா. चलो